நூலின் பெயர் நிறைமனிதன், தி மேன் ஆஃப் டிவைன் பெர்ஃபெக்ஷன். ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் எண் 3. உயிரின வளர்ச்சி. அக உண்மை முழுமையாக அறிந்து பயன் கொள்ளப்படும் வரை புற வடிவங்கள் முறையாக தோன்றி ஒடுங்கிக் கொண்டேதான் இருக்கும். பூத அணு வடிவத்தில் செயல் அறியப்படாதிருக்கும் மறைந்துள்ள ஆற்றல், லேட்டன்ட் ஃபோர்ஸ், உயிர் சக்தியாக உயிரின வடிவங்களில் தோன்றி அடங்கிக் கொண்டிருக்கின்றதாம். உயிர் சக்தியின் வளர்ச்சியும் விளக்கமும் ஓங்க சூழ வரும் உயிரின வடிவின் அமைப்பிலும் உயர்நிலை ஏற்பட்டு கொண்டே வருகின்றதாகும். இதுதான் பரிணாம முறை, எவல்யூஷன் தியரி எனப்படுகின்றது. அக விளக்க நிலைக்குத் தகவே புறவடிவத் தோற்றம் அமைகின்றதாம். அவ்வக வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை ஓரின உயிர் வடிவங்களே, அதாவது ஓரறிவுடைய புற்பூண்டு முதலிய உயிர் வடிவங்களே வந்து சென்று கொண்டிருக்கும். பின்னர் அவ்வக வளர்ச்சியின் அடுத்தபடி ஏற்படும்போது அதனை சூழும் உயிரின வடிவம் நத்தை, சங்கு, சிப்பி போன்றனவாய் தோற்றும். இப்படித்தான் அகநிலை ஏற மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு உயிரின வடிவங்கள் தோன்றி கழிந்த பின்புதான் மனித பிறப்பு தேகம் வரும். இதில்தான் ஆறாவது அறிவாகிய மனம் என்னும் உணர்வு தோன்றி புலன் அறிவையும் அகநிலையையும் தேர்ந்து தெளிந்து கொள்ளுகின்றதாம். உயிரினங்களை அறிவு விளக்க அடிப்படையில்தான் பிரித்து தொகுத்தளித்துள்ளனர் முன்னோர். ஓரறிவு முதல் ஆறறிவு ஈராக குறிக்கப்படுகின்றன எல்லா உயிர்களும். ஒவ்வொரு வடிவத் தோற்றமும் சூக்குமமாய் சிறிதாய் விளங்கி உயிர் இயக்கத்தால் வளர்ச்சியுற்று பெருகுகின்றது. ஓர் உயிர் வடிவின் வளர்ச்சிக்கு பிற வடிவங்களின் உதவி சேர்க்கை சிதைவு முறையால் ஏற்படுகின்றதாம். இந்த ஆக்கமும் அழிவும் இயக்கவியல் உண்மை தத்துவமாக இருக்கின்றதாம். இயங்கியல் உயிரில் பசி உணர்ச்சி ஏற்பட்டு உணவு ஏற்கப்படுவதால் அப்பசி தணிவதும் உயிர் விளக்கம் பெறுவதும் உடல் வளர்ச்சியுறுவதும் அனுபவம். தயவில்லாத கீழின உயிர்கள் சூழ்நிலை பழக்க வழக்க வசத்தால் பிற உயிர்களை வதைத்தும் அழித்தும் உண்டு வளர்கின்றன. மற்றும் சில உயிர்கள் இயற்கையிலே தாவர உணவுகளை ஏற்றும் வாழ்கின்றன. உயர் அறிவு படைத்த மனிதன் தயவுடையவனாக வாழ வேண்டியவனாயிருக்கின்றான். அவன் தனது உடல் வளர்ச்சிக்கும் அக விளக்கத்திற்கும் தயவோடு சுத்த சத்துவ ஆகாரத்தை ஏற்று நல்வாழ்வு பெற வேண்டும். ஆனால் மனிதன் தயாவியல் அறியாமையால் கொலை வழி வரும் புலை உணவு ஏற்று விலங்கியல் வாழ்வு நடத்தி கொண்டிருப்பதால் தான் உலகில் அழிவகை பிரச்சனைகள் மிகுதியாக சூழ்ந்திருக்க காண்கின்றோம். தயவில்லா விஞ்ஞானத்தால் மனித சமுதாயம் முற்றிலும் பெருஞ்சிக்கலில் தவித்து கொண்டிருக்கின்றதாகும். உயிரினங்களின் வளர்ச்சி இயற்கை இயக்க சக்தியால் முறைப்படி நடைபெறுத்தப்படுகிறது. தேவையற்றவை தேய்ந்து ஒழியவும் தேவையானவை தோன்றி பெருகவும் அகமிருந்துதான் நியதி செய்யப்படுகின்றது. ஆனால் மனிதன் புலன் அவாவை பெருக்கிக் கொண்டு அளவுக்கு மேல் தேவைகளையும் சேகரிக்க முற்பட்டதால் எவ்வளவு பொருள்கள் நாசமாகின்றன, எவ்வளவு கேடுகள் விளைகின்றன. வாழ்வே பாழாகிக் கொண்டிருக்கின்றது. தயா நன்முயற்சியிலிருந்து செயலோடு வாழ்ந்தால் எதுவும் அப்போதப்போது தேவைக்குத்தக வழங்கிடப் பெற்று இன்பில் ஓங்க நேரும் என்பது திண்ணம். ஆகவே மனிதன் உலக போக வாழ்வை முற்றும் வெறுத்து ஓடாமலும் அதனையே முழுமையாக இச்சித்து ஆழ்ந்து விடாமலும் சமமாகிய தயா நோக்கோடு அகமும் புறமும் தயவும் செயலும் விளைவு கொள்ளும்படி வாழ்ந்து வருதல்தான் முறையாகும். உயிரினங்களிலே உச்ச நிலையேறி நிற்கின்றவன் மனிதன்.
அந்நிலை நின்று அடியும் முடியும் காணக்கூடியவன் மனிதனே. இந்த மனித நிலையை விட்டு கீழே இறங்கி வேறான உயிரின் வடிவங்களில் சென்றாலும் சரி, மேலேறி உயர் ஆற்றல் கொண்ட சூக்கும தேவ தேகங்களை அடைந்தாலும் சரி, நிறை இன்ப அனுபவம் பெறக்கூடாது போம். ஏனெனில் அவற்றில் எதிலும் இருந்து கொண்டு தயா ஞானமும் தயா வாழ்வும் வாழ முடியாது. பல குறைபாடுகள் உள்ளனவாம். ஆகையால்தான் இந்த மானுடப் பிறவி உயிரினங்களில் உயர்நிலை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றதாகும். உயிர் வளர்ச்சியின் போக்கு முன்னோக்கி செல்வதையன்றி எக்காலும் வக்கரிப்பது, அதாவது பின்னோக்கி செல்வது இல்லையாம். இவ்வுயிர் வளர்ச்சி ஓரொரு கால் அதிக வேகங்கொண்டு முன்னேறலாம். ஒரு சமயம் சற்று மெதுவாக முன்னேறக்கூடும். மற்றொரு போது முன்னேற்றமே இல்லாதது போல் மிக மெதுவாக இருந்த இடத்திலே இருப்பது போல இயங்கிக் கொண்டே இருக்கும். மனித பிறவியில் இந்த உயிர் வளர்ச்சியை அக அனுபவத்தால் காணலாகும். மனித வர்க்கம் ஒன்றில்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சிந்தனை வேறுபாடு உடைய மனம் விளங்குகின்றது. இந்த அனந்த வண்ண சிந்தனா வேறுபாடுடைய மனம் காரணமாகத்தான் மனிதர்களின் முகக்குறிகள் ஒன்றுபோல் இல்லாமல் மாறுபாடுடையனவாக தோற்றுகின்றனவாம். மற்ற உயிரினங்களிலே புலன் விளக்கமும் சுபாவ குணச்செயல்களும் ஏகதேசம் ஒரே தன்மையனவாய் இருத்தலின் அவ்வினங்களின் ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் அநேகமாக ஒத்த வடிவங்களே விளங்க காண்கின்றோம். உயிரின் வளர்ச்சி கிரமத்தில் அகத்து அறிவு விளக்கமும் புறத்து உருவ பரிணாமமும் தொடர்புடையனவாம். ஓரறிவு உயிர்க்கு வழங்கப்படும் உருவம் தாவர இனத்ததாகும். அவ்வடிவில் அகத்தும் புறத்தும் கருவிகரண சிக்கல்கள் மிக மிக குறைவேயாம். அறிவு ஏறப்பெற்ற உயிரினங்களில்தான் சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டு வந்துள்ளனவாம். மேலும் எல்லா உயிரினத் தோற்றங்களிலும் கூட நெடுங்கால எல்லையில் அகவிளக்கம் விரிய விரிய புறவடிவம் குறுக்கமும் மென்மையும் அடைந்து வந்துள்ளனதாம். இன்றைய மனித வர்க்கம் கடவுள் உண்மையான தயா ஞானம் பெற்றுள்ளது. இப்பொழுது மனித உடல் தயாசக்தியால் சுத்த தேகமாக மாற தகுந்த நிலையில் உள்ளது. இதனால் மனிதன் ஆன்மஸ்வரூபி என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளல் வேண்டும். இவ் ஆன்மாவுக்குத்தான் அக அறிவு விளக்கமும் புறவடிவச் சேர்ப்பும் சதா உண்டாகிக் கொண்டிருக்கின்றன. இவை ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் பரிணாம விருத்தி ஏற்று வருகின்றனவாம். இவ்வுண்மையை தெரிந்து கொள்ளுவதால் ஓர் ஆன்மாவுக்கு பலவாகிய பிறவித்தொடர் ஏற்பட்டுள்ளதின் இரகசியம் தெள்ளத் தெளிவாய் விளங்கும். திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா அனின்ற இந்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா என மாணிக்க வாசகரால் ஓதப்படுகின்றது. மணிவாசகராய் விளங்கிய ஓர் ஆன்மாவுக்கு உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யன் விமலனாகிய கடவுள் தனது அகப்புற உண்மையாகிய பொன்னார் உபய திருவடிகளை காட்டிக் கொடுத்து வீட்டு நிலைபெறச் செய்துவிட்டாராம். இத்திருவடி காட்சி கண்டு உய்யும் பேறு இலேசிலேயா கிடைத்துவிட்டது. புல் முதல் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து அகவிளக்கமாகிய அறிவு வளர்ச்சி கொள்ளப்பட வேண்டியிருந்ததாம். ஆகவே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டதாம் அந்த ஆன்மா. ஆம், அறியாமை என்னும் தடிப்பு தேய்ந்தது.
ஆணவமாம் போதம் சுருங்கியது, பாசத்தலைகள் கட்டுவிட்டன. ஆன்மா உடமிட்ட தங்கம் போல் மாசெல்லாம் நீங்கி தேசொளி கொண்டு விளங்க வல்லதாகிவிட்டது என்பது குறிப்பு. அறிவு வளர்ச்சியின் தத்துவத்தை அறியாத பொருளாயத உலக மக்கள் அழிவற்ற ஆன்மாவின் உண்மையை அறியார்கள். அவர்கள் ஓர் ஆன்மாவுக்கு, அதாவது மனிதனுக்கு முன்பிறப்பு பின்பிறப்பு உண்டென்பதை அறியாமையால் மறுத்து கூறுகின்றனர். கருத்தியல்வாதிகளின் ஐடியாலிஸ்ட்ஸ் மத கோட்பாடுகளால் உண்மை ஒளியை காண கூசி மறுக்கின்றனர் பலர். எல்லோரும் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஆதி முதல் தொடர்ந்து நடந்து வருகின்ற புறப்பொருண்மை உலக இயக்கம் இடையறாத அக அறிவு வளர்ச்சியின் பொருட்டே என்பது தெளிவாகும். அவ்வக அறிவு விளக்கங்கொண்டு ஓங்கி வருகின்ற ஒன்றுதான் ஆன்மாவாக கண்டுரைக்கப்பட்டுள்ளதாகும். இதனை பற்றி ஓரளவு விளக்கம் ஈண்டு விரிக்க வேண்டியுள்ளது. அத்தியாயம் எண் 5 ஆன்ம ஞானம். புலன் என்ப வாழ்வில் சிக்கிக்கொண்டு உழல்கின்றவர்களுக்கு உள்வளர் ஆன்ம தத்துவத்தை பற்றி ஏதும் புலனாகாது. மேற்படி புலன் வேட்கை அற்றவர்கள்தாம் உள் அழுந்திய தியான முடிவில் அந்த ஆன்ம தத்துவத்தை ஒருவாறு அறிந்து வந்து வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்கள் தம் தேக நிலையிலிருந்துதான் அகத்திலங்குகின்ற அழிவில்லா ஆன்மாவைக் கண்டு கொண்டனர். ஆன்மா தெய்வீகமானதென்றும் அதுவே தம் உண்மை சொரூபமென்றும் கண்டவர்கள் அதிலேயே மிகுபற்று வைத்து சார்ந்து நின்றபோது அறிவறிய உண்மைகளையும் செயற்கரிய அற்புதச் செயல்களையும் அனுபவித்தற்கரிய இன்பானுபவத்தையும் அடைந்து மற்ற எதிலும் பற்று கொள்ளாது தேகாதி பிரபஞ்சத்தை துறந்து விட்டனர். அப்படி அவர்கள் தம் உடலை விட்டுவிட்டதனால் தாம் பெற்றிருந்த இன்பானுபவம் வெளிப்பட்டு விளங்கற்கில்லாது உள்மறைந்து ஒழிந்து போயிற்றாம். ஆனால் இந்த ஒழிவு நிலையைத்தான் மேற்பிறவா முத்தி நிலை என முழக்கிவிட்டனர் சூழ இருக்கும் ஆன்ம ஞானிகள். இவர்களின் கூற்றில் ஓரளவு உண்மையும் இருக்கின்றது என்றாலும் அது உலகியல் வாழ்வில் மனித சமுதாயத்தை குழப்பி குலைத்து துன்பியற் சிக்கலில் மாட்டி வைத்து விட்டுள்ளதாம். அந்த அகம் கண்ட ஆன்ம ஞானம்தான் பலவாகிய தெய்வ கற்பனைக்கும் அத்தெய்வ நிலையை அடையற்கான பலவாகிய சமயமத கொள்கை கோட்பாடுகளுக்கும் இடம் கொடுத்துள்ளதாகும். ஆன்ம ஞானியின் தேக பிரபஞ்ச துறவு மனப்பான்மையும் ஆன்ம நிலையிற்கொண்ட மிகு பற்றும்தான் தன் தெய்வ கொள்கைக்கு ஆதாரமாக கொள்ளப்பட்டதால் மத கொள்கையில் மிக வலியுறுத்தலை காண்கின்றோம். மனிதன் தனது தெய்வ இயற்கை நிலையை விட்டுவிட்டு கீழ்நிலைக்கு இறங்கி வந்து தேகாதி பிரபஞ்சத்தில் பற்று கொண்டு உழல்வதாகவும் இந்நிலை மாற வேண்டியே உடல் உலகை எல்லாம் துறந்து திருச்சந்நிதியுற்று தன் தெய்வத்தோடு ஒன்றிவிட வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்து விட்டான் மதத்தலைவன். உண்மை ஒன்றிருக்கவும் அதனை குறித்து செய்யப்பட்ட கற்பனையோ வேறு வேறாய் விளங்குவதால் சமயங்களும் மதங்களும் பலவாய் விளைந்துவிட்டன. அவற்றை நம்பிக்கையோடு பின்பற்றியவர்களும் உண்மை காணாது பல பிரிவுகளில் எதிர்ந்து கொண்டு மாறுபாடுடையவர்களாகி ஒத்து வாழக்கூடாது சீர்கெட்டு அழிகின்றனராம். ஆகையால் இந்த குறைவுடைய ஆன்மையான கொள்கை மாற வேண்டும். இப்பொழுது மனிதன் மனோ அறிவின் பக்குவ வசத்தால் இத்தேகத்திற்குள் ஒளிர் அழிவற்ற கடவுளான்மாவை கண்டுகொண்டது சரிதான். ஆனால் அக்கடவுளான்மா எது? அதனை கண்டுகொண்டிருக்கிற மனிதன் யார்? இவ்விரு வினாக்களுக்கும் விடை ஒன்றேயாம். ஆம், கடவுளான்மாவாகிய ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனின் உயிராய் உணர்வாய் அறிவாய் தேக வடிவேற்று விளங்குகின்றதாம். ஆகவே உண்மையில் கடவுளான்மாதான் உண்மை மனித சுரூபமாக இத்தேகம் ஏற்று திகழ்கின்றதாம். இந்நிலை நின்றுதான் ஒவ்வொரு மனிதனையும் மதிப்பிட வேண்டியுள்ளது. ஒன்றாகிய கடவுளான்மாவே தன்னைத்தான் இம்மனித வடிவில் வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. தான் அது என்ற உண்மையை உணராது வேறாக கருதி கொண்டு
தேகத்தினிடத்து பற்றுதலும் துரத்தலும் தீமையையே விளைவிக்கின்றனவாம். ஆன்ம ஞானம் விளங்கற்கு இம்மனித பிறப்பு தேகம் தேவையாயுள்ளது. இந்த ஞான ஆன்மாவுக்கு உரிய அங்கமாக முக்கிய உறுப்பாக உள்ள இத்தேகத்தை இழந்துவிட்டால் அவ்வான்மாவானது வாழ்வழிந்து குறைபட்டு கிடக்கின்றதாம். அந்நிலை அவ்வான்மாவுக்கு கடவுட்கலப்பு நிலை என்றோ ஐக்கிய அனுபவ ஆனந்த நிலை என்றோ கூறுவதில் அர்த்தமில்லையாம். ஆகையால் இது முதல் ஓர் ஆன்ம ஞானி தான் ஆன்ம அகவடிவினன் என்றும் தன் ஆன்மாவின் விரிநிலை கூறே தனது உடலாக ஆக்கப்பெற்றுள்ளதென்றும் ஐயமில்லாது அறிந்து நிற்றல் வேண்டும். அப்படி நின்றே தேக போக இச்சையின்றி அனக அருள் இயக்கச் செயலால் வரும் தயா இன்ப உணர்வில் நிலை கொண்டு அனக தயா வடிவாய் வாழ்ந்து வர வேண்டியுள்ளதாம். இந்த வாழ்க்கை முறையே இன்றைய ஆன்ம ஞானிக்கு இரவாமை நல்கி என்றும் இன்புற்று திகழச் செய்வதாம். ஒன்றாய் இருந்து தயவோடு செயல்பட வாழ்வதே ஆன்ம ஞானத்தின் பயனாக உள்ளதால் இரண்டனக் கண்டு இடருறப் பிழைத்து வரல் நன்றன்றாம். உலகச் சமய மத நெறிகள் எல்லாம் மக்களை இரண்டுபடுத்தியும் அலைக்கழித்தும் துன்பியலில் சூழச் செய்துவிட்டுள்ளனவாம். பக்தி நெறியின் முடிவே துவைதத்தினின்று அத்வைத நிலை பெறுதலாம். இந்நெறியில் ஆன்ம கடவுள் நிலையே கற்பனா விக்கிரக வடிவாக்கி சிற்பாலய கருவறையில் நிலைபெறுத்தப்பட்டுள்ளதாகும். இவ்விக்கிரக வழிபாட்டினின்று அக ஆன்ம நிலையுறுவது ஆன்றோர் உட்கோள். அவ்வுண்மை அறிந்து பயன் கொள்ளாது விக்கிரக வழிபாட்டில் பக்தி பரவச விரதாதி வேண்டுகைகளால் ஓரளவு இட்டகாரிய சித்திகள் பெற்று அத்தோடு கழிந்து போய்க் கொண்டுள்ளனர் பக்தகோடிகள். வேதாந்த அத்வைத ஞானிகளும் கூட பிரம்ம பாவனையில் இருந்தாலும் உலகுயிர் வாழ்வை பொருட்படுத்தாது நியதிப்படி வருகின்ற எதையும் உண்டு எதையும் செய்து சுகதுக்காதிகளை சகித்து வாழ்நாளை முடித்து கொள்ளுகின்றார்கள். இவர்கள் உடல் வாழ்வில் இருக்கும் வரை ஜீவன் முக்தர்களாகவும் தேக வியோகத்தில் அதாவது இறப்பின் பின் விதேக முக்தர்களாகவும் போற்றிக் கொள்ளப்படுகின்றனர். இவர்களுடைய ஆன்ம கடவுள் வாழ்வு அப்படி முடிந்ததாம். ஆகவே இவர்களின் அந்த பழைய ஆன்ம ஞான கொள்கைகளால் உலகில் தெய்வீக இன்ப வாழ்வு தோன்றற்கு இடமில்லாது போயிற்றென்று அறியப்படுகின்றது. இப்பொழுது ஆன்ம ஞான உண்மை திருவருட்பிரகாச வள்ளலாரால் கண்டடைந்து அகநிலை நின்று அனகத் தோற்ற வண்ணமாக வெளியாக்கப்பட்டுள்ளதாம். அவ்வான்ம ஞான உண்மை குறிக்க வந்ததே வடலூர் சத்திய ஞான சபை என்று அறிய வேண்டும். இந்த ஆன்ம ஞானக் கோயிலில் கடவுள் உண்மை அருட்பெரும் ஜோதி அகண்ட தீபமாய் விளங்குகின்றது. ஜீவதயா ஒழுக்க நெறி நின்று சத்விசாரம் செய்து கடவுட்சுடரின் முன் நின்று வேண்டி தொழுது கொள்ளும்போது புறத்தொழில் அருட்ஜோதி விளக்கு அகத்திலங்கு கடவுட்ஜோதியாய் நாம் போய் அதுவாகி விளங்கும் இயல் உண்மை நிலை அறிந்து கொள்ளப்படுகின்றதாம். இவ்வக ஒளிநிலை நின்று அருள் உணர்வை பெருக்கிக் கொண்டு அருட்செயலோடு வாழ வாழ அந்த வாழ்வு நிலையான அருளின்ப வாழ்வாக நிலவத் தொடங்கும் என்பதற்குச் சான்று நம் திருவருட்பிரகாச வள்ளல் பெற்ற திரிதேக சித்தி பேரின்ப வாழ்வேயாம். இதில்தான் ஆன்ம ஞானத்தின் பெரும் பயன் விளைவு ஏற்படுவதாயுள்ளது. இது மக்கள் சமுதாயத்திற்கு என்றும் நலன் கொடுப்பதாம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.